ஸோ நம்ம இந்த வாரம் சார்ஜஸ் பேஜும் பேசும்ல என்ன புக் பற்றி பார்க்க போனால் போக்கிமான் ஜூனியர் புக் 3 Save a Scuttle, illustrated and written by Bill Michels. ஏன் ப்ரோ புக் 1 and 2 படிக்கிறேன்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா அது எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுற வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ அதனால் நான் படிக்க முடியாமல் போயிடுச்சு. பட் இது ஒரு கண்டினியூஷன் ஸ்டோரி தான் இல்லை. இது அந்த போக்கிமான் சீரீஸில் ஒரு ஸ்பின் ஆஃப் ஸ்டோரி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த போக்கிமான் சீரீஸில் ஒரு காட்டாத ஸ்டோரி தான் இந்த புக்கில் காட்டியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கதைன்னா சினபாத் ஐலாண்ட் ஒரு ஐலாண்ட். அதில் ஆஷ் அண்ட் பிராக் பீச்சில் படுத்திருக்காங்க. அப்போ அவங்களோட போக்கியமான பிக்காச்சு, ஸ்குவட்டல், அப்புறம் பர்பசார், அப்புறம் பிராக்கோட வல்பிக்ஸ் இவங்க அந்த பீச்சில் என்ஜாய் பண்ணிருக்கும் போது ஸ்குவட்டல் மட்டும் பீச்சில் சர்வ் பண்ணாமல் அந்த கதையிலே இருக்கு. என்னன்னு கேட்டால் நான் இங்கே இருந்துக்கிறேன், இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அப்போ இவங்களாம் சர்ஃபிங் போயிட்டு பார்க்கும்போது ஸ்குட்டலை காணோம். என்னன்னு பார்த்தா டீம் ராக்கெட் கிட்னாப் பண்ணிட்டாங்க. அவங்க நோட் விட்டு போயிட்டுருக்காங்க. லைக் நான் கிட்னாப் பண்ணிட்டோம், உங்கள் ஸ்குட்டல் வேணும்னா நீங்கள் பிக்காச்சு எங்களுக்கு கொடுத்துட்டு எங்கள் ஸ்குட்டல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 போக்கியமாக இதை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளே ஸ்குட்டலை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க போகும்போது இவங்க எப்படி ஸ்குட்டலை காப்பாற்றலாம்னு யோசிக்கும் போது அவங்க ஒரு பிக்காச்சு பார்க்குறாங்க. பபிள்ஸாக இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்குட்டல் அதோட பவரை யூஸ் பண்ணி பபிள்ஸாக ஒரு ட்ரேஸ் மாதிரி விட்டு போயிருக்கு. அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஃபாஸ்ட்குள்ளே போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் அந்த பபிள்ஸ் டிஸ்பியர் ஆகிட்டு. என்ன பண்ணுறது பிக்காச்சுன்னு 3 பக்கம் யோசிக்கும் போது மேலே பார்த்தா ஸ்பேர்னு ஒரு பேர்ட் டைப் போக்கிமான் இருக்கு. அதுக்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க. அதுவும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு மேலே பறந்து பார்க்குது ஸ்குட்டல் இருக்கான்னு. ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப சாரி எனக்கு எதுவுமே தெரியுதுன்னு சொல்லிட்டு அது போயிடுது. அப்புறம் வல்பிக்ஸ்க்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை பார்த்த பிக்காச்சு ஒரு பக்கத்தில் இருந்த ஆப்பிள் ட்ரீல ஏறி ஒரு 6 ஆப்பிள் பறிக்கும் போது ஒரு மார்க் பார்க்குது ட்ரீல. இதை பார்த்து பிக்காச்சு சொல்லிட்டு இது ஸ்குட்டலோட இன்னொரு பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் பார்த்தா அப்படியே போகிற ஒரு ட்ரீலாம் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அந்த மாஸ்க் இருந்தது. அப்புறம் பார்த்தா பக்கத்துல ஒரு சவுண்ட் வருது, இது அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ இதை கேட்ட பிக்காச்சு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இது ஸ்குட்டலோட சவுண்டாக இருக்கும். போய் அந்த நாய்ஸ் கேட்க சைடு போய் பார்த்தா அங்கே ஒரு கேவ் இருக்கு. கேவ்னு பார்த்தா ஒரு ஸ்னோ லெக்ஸ் பத்து இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணி யோசிக்கும் போது ஒரு போக்கிமான் ஃப்ரூட் கீழே வருது. இதை பார்த்து பிக்காச்சுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஃப்ரூட்டை வாசிச்சாதான் ஸ்னோ லெக்ஸை மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்காச்சு சொல்லும் போது அப்போ வல்பிக் சொல்லுது, நீங்கள் மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, அப்போ டீம் ராக்கெட் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பர்பஸில் சொல்ல நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க உட்காந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்புறம் பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணா பிக்காச்சு ஃப்ளூட் தோல்டி ஸ்னோ லேக்ஸை மூவ் பண்ணி அப்புறம் என்னன்னா பர்பஸ் வைண்ட் யூஸ் பண்ணி ஸ்குட்டில் எடுத்து வந்துடுறாங்க. டீம் ராக்கெட் அது வரலான்னு போகும்போது வல்பிக்ஸ் ஒரு ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அவங்க தத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஸ்குட்டில் திரும்ப வந்ததுக்கப்புறம் வல்பிக்ஸ் ஃபயர் நிறுத்தோடனே பிக்காச்சு திரும்ப ஃப்ளூட் தோண்டி ஸ்னோ லேக்ஸை அந்த கேவுக்கு நிறைய படுக்க வச்சிருது. ஸோ இங்கே விக்டரி மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. எப்படின்னா ஸ்குட்டில் காப்பாற்றிட்டாங்க. ஸோ அவங்க திரும்பி வரும்போது நாய்ஸ் கேட்குது. இந்த போக்கிமான்ஸ்ல பயந்து ஒழியும் போது பார்த்தா பிக்காச்சுக்கு ஃபெமிலியரான ஃபேஸ் தெரியுது. அது யாருன்னு பார்த்தா ஆஷ். ஸோ ஆஷ் கிட்ட போய் ஹக் பண்ணி அவங்க விக்டரி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஸ்டோரிலாம். ஏன்னா இதில் ஒரு 10 சாப்டர், ஒரு சாப்டருக்கும் 2 to 3 பேஜஸ் தான் இருக்கும். எனக்கு இது ஒரு புக் ஃபேர்ல தான் கிடச்சிச்சு. ஸோ அதான் சொல்லணும். பட் நான் படித்த அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அந்த போக்கிமான் சீரீஸில் இல்லாத ஸ்டோரி அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இதை என்னால் கீழே லிங்க் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் போன புக்குக்கு மாதிரி இதுக்கும் கிடையாது. உங்களுக்கு புக் ஃபேரில் கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தான் இருந்துச்சு. இதே சீரீஸில் இன்னும் ஒரு 5 புக் வந்திருக்கு. நீங்கள் அதுவும் கிடச்சா படிச்சு பாருங்க, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி.